வணக்கம் குட்டீஸ். 8 இறகு இதோட பயிற்சி பார்க்கலாம். பயிற்சி. படித்து பழகுவோம். அழகுதான் அழகுதான், இறகுதான் இறகுதான், எடுத்தது எடுத்தது, இறகிது இறகிது, பறவையே பறவையே, தருகிறேன் தருகிறேன், போட்டதோ போட்டதோ, அலையுதோ அலையுதோ. படிப்போம், சொல்லை கேட்டு எழுதுவோம். பார்க்க 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 பார்க்க, பளபளக்கும் பளபளக்கும், நேர்த்தியான நேர்த்தியான, கண்டு எடுத்தது கண்டு எடுத்தது, ஏழு வண்ணம் ஏழு வண்ணம், உடனே தருகிறேன் உடனே தருகிறேன், வந்து கேட்டால் வந்து கேட்டால், சொந்தக்கார பறவை சொந்தக்கார பறவை. ஒத்த ஓசையுடைய சொற்களை பொருத்துவேன். ஃபர்ஸ்ட் என்ன குட்டீஸ்? இந்தா. 2 அழகுதான். 3 போட்டதோ. 4 எடுத்தது. ரைட் சைடில் அலையுதோ, இறகிது, எந்த, இறகுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? ஒத்த ஓசையுடைய சொற்களை பொருத்தணும். பொருத்திடலாமா? இந்தா எந்தா, அழகுதான் இறகுதான், போட்டதோ அலையுதோ, எடுத்தது இறகிது. பேசுவோம் வாங்க பார்க்கலாம். இறகை கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது ஏன்? நம்ம பார்த்தோம் இல்லையா? இறகை கண்டெடுத்த குழந்தை அந்த இறகின் உரிமையாளருக்கு அந்த இறகை மறுபடியும் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன் குட்டீஸ்? ஏன்னா அந்த இறகு பளபளப்பானது, அழகானது, வண்ணங்கள் கொண்டது. எத்தனை வண்ணம்? 7 வண்ணங்கள் கொண்டது இல்லையா? ரொம்ப பார்க்க பார்க்க அழகா இருக்கிற அந்த இறகை தேடி அந்த பறவை அங்கே எங்கே எங்கேயாச்சும் அலைஞ்சிட்டு திரியும். அது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா நான் வந்தோடனே எடுத்து கொடுத்துருவேன்னு அந்த குழந்தை நினைக்கிறாங்க. அடுத்து தந்தது யார் பார்க்கலாமா? பசிக்கிறதா? தாமதமாகி விட்டது. இங்கே பறவை இருக்கு, பறவை குஞ்சுகள் கூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா? அப்போ அந்த தாய் பறவை சொல்லுது, என்ன குட்டி பசிக்கிறதா? நான் தாமதமாகி விட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. குஞ்சு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? இல்லை அம்மா, ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள். இல்லைம்மா, ஏற்கனவே எங்களுக்கு உணவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? யார் உணவு கொடுத்தது? உடனே அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம். அப்படியா? யார் உங்களுக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் என்ன சொல்லுதே? தெரியவில்லை அம்மா, தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. பறவை குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது யாராக இருக்கும்? கண்டுபிடித்து வட்டமிடுங்கள். அப்போ இந்த பறவை குஞ்சுங்களுக்கு யார் உணவு கொடுத்துருப்பாங்க? அப்படி 3 ஆப்ஷன். ஓகேவா? கிளி, காகம், புறா கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் யாரும் கண்டுபிடிச்சி வட்டமிட சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு குழு இருக்குது. அந்த பறவையோட கூட்டில் பாருங்க குட்டீஸ், எல்லா கூட்டிலுமே என்ன கலர் இறகு இருக்குது? கருப்பு கலர் இல்லையா? கருப்பு கலர் இருக்கிற பறவை எது? கருப்பு கலர் இறகு இருக்கிற பறவை காகம் தானே. ஸோ நம்ம ஆன்சர் கிடைச்சிச்சு. என்ன ஆன்சர்? காகம். காகத்துக்கு வட்டமிட்டலாமா? அடுத்தது, எது யாருடைய கண்? கண்டுபிடித்து எழுதுவோம். இங்கே 4 கண்கள் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அது கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். பாருங்கள், ரை, கு, தீன்னு இருக்குது. அது எப்படி எழுதலாம்? குதிரைன்னு எழுதலாம் இல்லையா? இங்கே நை, யான்னு இருக்குது, யானை. இன், தை, ஆ, ஆந்தை. இல், நீ, ஆன்னு இருக்குது. அப்போ என்னது இது? அணில் இல்லையா? இப்போ நம்ம கண்கள் எல்லாம் பார்க்கலாம். இது யாரோட கண்? ஆந்தையோட கண். எடுத்து எழுதுங்க குட்டீஸ், ஆந்தை. நெக்ஸ்ட் இது என்ன குட்டீஸ்? அணிலோட கண்கள் இல்லையா? அணிலோட கண். ஸோ அணில் எடுத்து எழுதிடலாம். இது யானையோட கண், யானை. இது குதிரையோட கண். ஸோ குதிரை. ஆந்தை, அணில், யானை, குதிரை. பேஜ் நம்பர் 44. யார் என்ன செய்கிறார்கள் பார்த்துடலாமா? இந்த பெயர் செயல். பெயர் சிறுமி இல்லையா? சிறுமி என்ன பண்ணுறாங்க குட்டீஸ்? அதுதான் நம்ம எடுத்து செயலில் எழுதணும். தூங்குகிறாள் இல்லையா? அப்போ சிறுமி தூங்குகிறாள். அடுத்த பாருங்க குட்டீஸ், இதோட பெயர் என்ன? பட்டம் இல்லையா? பட்டத்தோட செயல் என்ன? பறக்கின்றன, இல்லைன்னா பறக்கிறதுன்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? பட்டம் பறக்கிறது. அடுத்து பாருங்க,
பெயர் இது என்ன குட்டீஸ்? மீன்கள் இல்லையா? 3 இருக்குது, அதனால் மீன்கள் நம்ம எழுதிடலாம். 3 அதுக்கு அடியில் நிறைய இருக்குது. ஸோ நிறைய இருக்கிறதுனால நம்ம மீன்கள் தான் எழுதணும். செயல் என்ன? நீந்துகிறது, நீந்துகின்றன. ஓகேவா? எடுத்து எழுதிடலாம். மீன்கள் நீந்துகிறது. பெயர் செயல். இது யார் குட்டி? சிறுமி தானே. ஸோ சிறுமி எடுத்து எழுதலாம். செயல் என்ன? பாடுகிறாள், பாடுகிறாள். அடுத்த பாருங்க குட்டீஸ், இது என்னது? பெயர் செயல் இல்லையா? பெயர் யாரு? சிறுவன். சிறுவன் என்ன பண்றாங்க? எழுதுகிறான், எழுதுகிறான் இல்லையா? அடுத்த பாருங்க பெயர் செயல். பெயர் என்ன? குழந்தைகள். நிறைய பேர் விளையாடுறாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? விளையாடுகிறார்கள், விளையாடுகிறார்கள். பெயர் குழந்தைகள், செயல் விளையாடுகிறார்கள். ஓகேவா? இரவோட பாடல் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.